Hi friends, welcome to our channel. Feel free to cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா மாவு பிசையாம சப்பாத்தி, டார்ட்டிலா பிரெட், பராத்தா இதெல்லாம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து பராத்தா தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு வந்து லம்ஸ் இல்லாம கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணாதான் பேட்டர் வந்து லம்ஸ் இல்லாம கரைக்க முடியும். பாருங்க பேட்டர் வந்து நல்லா லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி தண்ணியா கரைச்சிட்டாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவு மிக்சரை வந்து இப்போ இதுல ஊத்தி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். இந்த மாதிரி லிக்விட் டோ வச்சு டார்ட்டிலா பிரெட் இல்லைனா சப்பாத்தி எது பண்ணுறதா இருந்தாலும் நான்ஸ்டிக் பேன் வச்சு ட்ரை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா வரும். பாருங்க ஒரு சைடு வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போதான் வந்து நல்லா உப்பி வரும். 2 சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆயில் இல்லைனா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்கள் சப்பாத்தியும் பண்ணலாம். இப்போ நமக்கு இது வெந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இது நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற டைமை விட ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாவு பிசைய தேவையில்ல, ப்ளஸ் வந்து மாவு வந்து தேய்க்க தேவையில்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிக்விட் பேட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி, பராத்தா, டார்ட்டிலா பிரெட் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.